மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ 31 ஜனவரி 2025 இந்தியா vs இங்கிலாந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட T20யில் 4th மேட்ச் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பற்றி இந்த இதில் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா ஸ்டார்டிங் மொக்கையாக இருந்தாலுமே முடிக்கும் போது சும்மா மாசாக முடித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் ஒரு ரனுக்கு அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு 29 ரன் எடுத்து லைட்டாக ஒரு ஓப்பனிங் இது தந்தார். அதுக்கப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் டக் அவுட் ஆகிட்டாங்க. அது லைட்டாக வந்து சந்தேகமாக இருக்குது, எப்படி இவங்க அவுட் ஆகிருப்பாங்க, எதுக்கு இவங்க அவுட் ஆனாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் தூபேவும் 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், 2 பேருமே 50 போட்டு பொழந்துட்டாங்க இந்த பவுலர்ஸ்லாம். சரி, நம்ம இந்தியன் பேட்டிங் வந்து லைட்டாக சுருக்கமாக பார்த்துட்டோம். மெயினாக வந்து சிவம் டூபே அதுவும் ஸ்குவாடில் இருந்த மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு இந்த மேட்ச் வந்து விளையாண்ட மாதிரி இருக்குது. இருந்தாலுமே 2 பேரும் சும்மா அடிச்சு போலாந்து இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் வந்து அவ்வளோதான் பயத்தை கிளப்பிட்டாங்க. சரி, நம்ம அப்படியே இங்கிலாண்டோட பவுலிங்கும் கொஞ்சம் பார்த்துடலாம். இங்கிலாந்து பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பெருசாக எந்த இம்பேக்டும் தரல. ஆனால் இந்த மேட்ச்சில் புதுசாக வந்து ஒரு முஸ்லீம் பவுலர் வந்தது. அவர் பேர் எனக்கு கிளியராக மைண்டில் வரல. ஆனால் அவர் போட்ட ஃபஸ்ட் ஓவர், அதாவது மேட்ச்சில் 2வது ஓவரில் அவர் போட்ட ஃபஸ்ட் ஓவர் மெய்டன், அதுவும் இல்லாமல் 3 விக்கெட் தூக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் பவுலிங் வந்து அவர் தான் வந்து இந்தியாவோட ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் குறைக்க அவர் தான் முக்கியமான காரணம். அவர் இல்லைன்னா இந்தியா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. சூர்யாலாம் நிறைய அடிச்சிருப்பார். சரி, அதுக்கப்புறம் ஆதில் ரஷீத் எனக்கு தெரிஞ்சு மற்ற இங்கிலாந்து பவுலர்ஸ் பெருசாக யாருமே எதுவும் பண்ணல. லைட்டாக ஒரு 2-3 ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து அடித்து போட்டாங்க. சரி, ஓகே, ஹர்திக் பாண்டியாவும் சிவம் டூபேவும் நல்லா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.